அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கிற ஒனியன் பக்கோடா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 தட்டின கார்லிக், ஒரு கைப்பிடி அளவு கறி லீஃப் சேர்த்து வெங்காயம் உதிர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெனல் சீட் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 200 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் கடாயில் ஆயில் ஆட் பண்ணி சூடானதும் நான் காமிக்கிற மாதிரி ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க ஒரு மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கேர்ட் ஆட் பண்ணி லம்ப் இல்லாமல் அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, ஒரு க்ரீன் சில்லி, 1 இன்ச் சைஸ் ஜிஞ்சர், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கேர்ட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு மிக்சிங் போட்டு எடுத்தால் மின்ட் சட்னியும் ரெடி. அடுத்தது என்ன, சுட சுட இருக்கிற ஒனியன் பக்கோடாவை எடுத்து மின்ட் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.